மனநிறைவோடு சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் நமக்கு தெரிந்த எல்லா அறிவுகளையும் கொண்டு ஞானங்களையும் கொண்டு வழிகாட்டுதல்களை கொண்டு இறைவனுக்காக அல்லது யார் வேலை ஏவினார்களோ அவர்களுடைய திருப்திக்காக மற்றவர்களின் பயன்பாட்டிற்காக அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் நம்பிக்கையாளர்கள். அசாதாரண சூழ்நிலைகளில் நாம் நன்மைகளை பெறுவது என்பது இறை நம்பிக்கையாகும். நீங்கள் செய்திருப்பது ஒரே செயல்தான், ஆனால் பலவாறான விமர்சனங்கள் உங்கள் மீது எழும். பிறர் இதனால் சுகம் அனுபவிக்க வேண்டும், அவர்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இதை நாம் அமைத்து தர வேண்டும் என்று நல்ல எண்ணங்களை நீங்கள் இருந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த நிலையில் அந்த காரியத்தை செய்திருந்த பொழுதிலும் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். பரவாயில்ல, ஏதோ இதையும் காசு கொடுத்து வாங்குறவன் இருப்பான் என்ற கேவலமான ஒரு உதாசீனமான மனநிலையில் நீங்கள் இருந்திருந்தீர்கள் அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் என்ன எண்ணத்தில் இருந்தோம் என்பதை கொண்டு நீங்கள் தீர்க்கப்படுகிறீர்கள். ஆத்திரத்தில் நீங்கள் கத்துறீங்க, உள்ளுக்குள்ளே கத்துறீங்க, வெளியே கத்துறீங்க, இது மாதிரி பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க, அது மாதிரி செய்கிறாங்கன்னு ஒரு வெறித்தனத்தில் நம்ம கத்துறோன்னு வச்சுங்களேன், அந்த எண்ணங்கள் உங்களுடைய நன்மைகளை சாப்பிடும். நீங்கள் புழங்குகின்ற வார்த்தைகள் மந்திரமாக உங்கள் மீதே இறங்கும். இயலாமையில் அடக்கப்பட்ட கோபம் வெறுப்பாக மாறிடும். வெறுப்பு நெருப்பாகி உங்களை எரிக்கும். சுற்றுப்புற தூய்மை என்பது எண்ணங்களில் அழகை கொண்டு வரும். சுத்தமாக இருக்கும் பொழுது அங்கு இறைவன் நிறைந்திருக்கிறான். நான் நல்லதாக தான் பேசணும்னு நினைக்கிறேன், வார்த்தை எப்படி தான் வருதுன்னு தெரிலன்னு. ஏன்னா எண்ணங்களில் அழுக்கு நிறைய இருக்குது. அதை நீக்கிறதுக்கு துப்புரவான வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. வீடு சுத்தமாக இருக்கணும். தூய்மையை பேணிக்காதனால நம்பிக்கை வராது. நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்வை பெறமாட்டார்கள். நம்ம பொறாமையின் காரணமாக, ஆத்திரத்தின் காரணமாக நாம் புழங்குகின்ற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை பதம் பார்ப்பதாக இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷம் இந்த வாழ்க்கையை யோசிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். எனக்கு என்ன ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா எது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது, துன்பமாக இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே தாத்தினே இருப்பான். அவனுக்கு காற்று இவ்வளோ மண்டலமாக அவன் மேலே வர்றது தெரியாது, சூரியன் மண்டலமாக அவன் மேலே வர்றது தெரியாது, மழை ஏராளம் வர்றது தெரியாது, பூமி காலில் மிதிப்படுறது தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் யாவற்றையும் உதாசீனப்படுத்தி உதறி தள்ளுகிறான், தன்னைத்தானே குறைத்து கொள்கிறான், தனக்கு ஏதோ நேரக்கூடாது நேர்ந்து விட்டதை போல அடைகிறான், கதறுகிறான். இப்படி இருக்கிற மனிதனுக்கும் துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கை. நம்மளால் ஆகாத காரியங்களின் மீது அடைந்து விடுவோம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கைக்கும் சந்தேகத்திற்கும் இடையிலே நம்ம திண்டாடி கொண்டு இருக்கிறோம். இருக்கிறது அப்படி அப்படியே இருக்குது. நமக்கு உடனடி பயனாக நம்முடைய முழு பயனோடு அதை நாம் அனுபவிக்கும் போது மட்டும்தான் நமக்கு திருப்தியை தரும். விரக்தி வந்தால் கூட பரவாயில்ல, வெறுப்பு வரக்கூடாது. அதனால் எவனுக்கு வெறுப்பு இருக்கிறதோ அவன் தன்னழிவை தேடிக்கொள்கிறான். வெறுப்பு ரொம்ப டேஞ்சரானது. அதனால் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டே செல்லுதல் வாழ்க்கையை எளிதாக கடக்க செய்துவிடும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். பிறருக்கான வாழ்க்கையை நீங்கள் நினைக்கும் பொழுது தான் நீங்கள் மாசற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிறருக்கான வாழ்க்கை எப்போ வரும்? உங்களை நீங்கள் திருப்தி கொள்ளும் போது வரும். பிறருக்கான தேவைகளுக்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை. ஆனால் பிறர்னா யார்? உங்கள் குடும்பம், குட்டி, அக்கா, தங்கச்சி முதல்ல எடுத்துங்க. இந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு நல்லதாக மாறிடும். நான் எங்கே உட்காந்தாலும் எனக்கு ஆனந்தமாக இருக்கணும், அதான் இருப்பு நிலை. நம்ம இருப்பு நிலையை நம்மளே நம்ம செருப்படுத்தி வச்சுக்கிறது. அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு ஒரு கதை. சுகத்தை தவிர இருக்கக்கூடாதுன்னா எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஐம்புலன்கள் மறைஞ்சிடணும், நம்ம மட்டும்தான் இருக்கணும். இது போதும் அப்படின்னு நினைக்கிறதும், இருப்பதை கொண்டே திருப்தி அடைகிறதுன்னு நினைக்கிறதும், அல்லது என்ன சூழ்நிலை இருக்கோ அதில் ஒரு திருப்தி அடைகிறதும், இது ஒரு பக்கம் இருக்குது. அது கொஞ்சம் அந்த பக்கம் போனால் அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதுக்கடுத்து ஒரு விரக்திங்கிற ஃபீலு இருக்குது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒன்றுங்கிற மாதிரியே தெரியுது. இது இருக்கிறது, இதன் திருப்திங்கிறது ஒன்று, இது இவ்வளோதான்,
அல்லது இது விரக்தி அப்படிங்கிறது, இதெல்லாம் எப்படி பிரித்து பார்க்குறது, அல்லது எப்படி இதில் ஒரு சரியான நிலைமையில் இருக்கிறது? நமக்கு இப்போ கேட்டதுக்கு கொஞ்சம் விளக்கம் கிடைச்சது. நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் அப்படின்றது, தெய்வத்தால் ஆராதனும் முயற்சி தன்மை வர்க்க கூலி தரும் அப்படின்றது, அதில் என்ன வேறுபாடுன்றது? மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை நம்பிக்கை தான். நம்பிக்கைன்னா நம்மால் எது முடியுமோ அதை நம்ம முயற்சியால் மன அலைச்சல் இல்லாமல் ஒரு சாந்தத்தன்மையோடு வேலை செய்வது. நம்மளால் முடிகின்ற காரியங்களை கல்வி அறிவை கொண்டு, உடல் பலத்தை கொண்டு, வழிகாட்டுதல்களை கொண்டு தெரிந்த வேலையை சாந்த நிலையோடு செய்வது, இயன்றவரை செய்வது, எல்லா வேலையிலும். இப்போ நம்பிக்கை என்னன்னது, இப்போ சமைக்கிறோம், எல்லா பொருட்களும் நம்ம கையில் இருக்குது, அரிசி பருப்பெல்லாம் இருக்குது, மசாலா பொருட்கள் இருக்குது, எப்படி சமைக்கணும்னு தெரியும், நல்ல சாப்பாடு வரணும் அப்படின்ற சாந்த மனநிலை இருக்குது. அதற்குண்டான காரியங்களை நம்ம செய்கிறோம். உடற்பலத்தை கொண்டு, அறிவை கொண்டு, எவ்வாறு செய்யணுன்ற வழிகாட்டுதல்களை கொண்டு ஒரு உணவு சமைக்கிறோன்னு சொன்னால், நம்மளால் இயன்ற காரியங்களை சாந்த மனநிலையோடு செய்வது ஒரு நம்பிக்கை. நம்மளால் இயலாத காரியங்கள்னு ஒன்று இருக்குது. இயலாத காரியங்கள், இப்போ நல்ல வெயிலில் போயிட்டுருக்கிறீங்க, தண்ணி பாட்டில் கையில் இல்லை, திடீர்னு தாகம் எடுக்குது, வெயில் கொஞ்சம் அசதியாக ஆகுது, இது தெரியுது, இன்னும் தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும், இல்லை தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல என்ற நேரத்தில், நம்மளால் இயலாத நேரத்தில் நாம் கொள்கின்ற நம்பிக்கையானது அசாதாரணமானது. அது நமக்குள்ளே இருக்கிற நல்லவற்றின் மீது எழுப்பப்படுகின்ற எண்ணம், நன்மைகளின் மீது எழுப்பப்படுகின்ற எண்ணம். தண்ணி கிடச்சிரும், பக்கத்தில் தான் எங்கேயா இருக்கும், போயிடலாம் என்ற எதிர்காலத்தின் மீது எண்ணங்களை பரப்புதல். அதற்கு நம்முடைய நன்மைகளின் மீது செலவு. நம்மிடம் இருக்கும் நன்மைகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றன. அதை நாம் இறை நம்பிக்கை என்று சொல்கிறோம். அந்த எதிர்பாராத நேரத்தில் சிக்கலில் ஆகும் பொழுது நம்மிடம் இருக்கும் நல்லவைகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றன. நன்மைகள் ஏராளம் இருந்தால் நம்பிக்கை அதிகரிக்கும். நம்மிடம் நன்மைகளே இல்லை, தீமைகள் இருந்தால் அவநம்பிக்கை அதிகரிக்கும். இப்போ நம்மால் இயலாத நேரம் என்று நிறைய நேரங்கள் இருக்கின்றன, இயலுகின்ற நேரம் என்று நிறைய நேரங்கள் இருக்கின்றன. இயலுகின்ற நேரங்களில் கொள்ளுகின்ற நம்பிக்கை சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் நம்முடைய காரியங்களை செவனே ஆக்கிவிடும். இயலாத நேரங்களில் எழுகின்ற நம்பிக்கைகள் நன்மைகள் அதிகரித்திருந்தால் மட்டுமே நம்மை சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் அதை நோக்கி முன்னேற வைக்கும். நன்மைகள் அல்லாது தீமைகள் அதிகரித்த நிலையில் நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய நம்பிக்கைகள் அவநம்பிக்கைகளாக மாறி நம்மை துன்புறுத்தும். இதுதான் இயல்பு. ஆகவே நாம் நன்மைகளை முந்திக் கொள்ள வேண்டும். சாதாரண காலங்களில் நாம் வேலைகளை செய்யும் பொழுது, நமக்கு தெரிந்த வேலை செய்யும் பொழுது மன நிறைவோடு, சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் நமக்கு தெரிந்த எல்லா அறிவுகளையும் கொண்டு, ஞானங்களையும் கொண்டு, வழிகாட்டுதல்களை கொண்டு
இறைவனுக்காக அல்லது யார் வேலை ஏவினார்களோ அவர்களுடைய திருப்திக்காக, மற்றவர்களின் பயன்பாட்டிற்காக அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் நம்பிக்கையாளர்கள். நாம் நம்புகிறோம், நாம் சரியாக வேலை செய்கிறோம், நமக்கு அறிவு இருக்கிறது என்று எண்ணுகிறோம், தெரிகிறது என்று நமக்கு தெரிகிறது. இப்போ இயலாத நேரங்களில் கொள்ளுகிற நம்பிக்கை தான் இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை வேண்டுமென்றால் நன்மைகளில் வலுத்திருக்க வேண்டும். நன்மைகள் ஏராளம் நம்மிடம் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் வலுவாக நம்மை நன்மையை நோக்கி திருப்புகின்றன. நம்பிக்கையை நோக்கி கிடைத்துவிடும், ஒன்றும் துன்பம் வராது, நான் மீண்டு விடுவேன், இறைவன் என்னை பாதுகாப்பான் என்றெல்லாம் நம்பிக்கை நமக்கு சாதாரணமாக வலுத்து கொண்டே வரும். அசாதாரண சூழ்நிலைகளில் நாம் நன்மைகளை பெறுவது என்பது இறை நம்பிக்கை ஆகும். இது அடிப்படையில் புரிஞ்சால் போதும். இப்போது உங்கள் கேள்வி என்ன கேட்டீங்க? விருப்பம் நினைப்பு தான் நமக்கான கூலியை தருகிறது. விருப்பம் என்பது நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை நோக்கி நீங்கள் பயணிப்பது, அதை நோக்கி நீங்கள் திரும்பி இருப்பது. நினைப்பு தான் உங்களை தீர்மானிக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதற்கேற்ற காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த நினைப்புக்கேற்ற கூலி உங்களுக்கு அடைகிறது. நீங்கள் செய்கின்ற செயல்கள் உங்களை தீர்மானிப்பதில்லை, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. நீங்கள் செய்கின்ற செயல்கள், செய்து முடிக்கப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. உங்களுடைய போக்கை, உங்களுடைய சுகத்தை, துன்பத்தை தீர்மானிப்பதில்லை. நீங்கள் என்ன நினைத்தீர்கள், அந்த செயலை செய்யும் பொழுது என்னவாக இருந்தீர்கள், உங்கள் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பது இறை பேராற்றலால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் செய்கின்ற செயல் வெளிச்சத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய செயலை மக்கள் இவ்வாறு செய்திருக்கிறான் என்று தங்களுடைய சொந்த கருத்துக்களால் தீர்மானிப்பார்கள், சொந்த அபிப்பிராயங்களால் தீர்மானிப்பார்கள். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கருத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் செய்திருப்பது ஒரே செயல்தான், ஆனால் பலவாறான விமர்சனங்கள் உங்கள் மீது எழும். இவன் இதற்காகத்தான் செய்தான் என்று ஒருவர் சொல்லுவார், இன்னொருவர் வேறு விதமாக சொல்வார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலுக்கான கூலியை பிற மனிதர்கள் வழங்கும் பொழுது அவருடைய சொந்த அபிப்பிராயங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிறார். அவரவர்கள் மற்றவர்களின் சொந்த அபிப்பிராயங்கள் தான் உங்களை நீங்கள் நன்றாக செய்திருக்கிறீர்கள், அல்லது பரவாயில்லை, அல்லது தரமில்லை, தவறாக செய்திருக்கிறார், இன்னும் சரியாக செய்திருக்கலாம் என்றெல்லாம் அவர்களுடைய அபிப்பிராயங்களைத்தான் சொல்கிறார்கள். உங்களை தீர்மானிப்பதில்லை, அவர்கள் கண்டதை தீர்மானிக்கிறார்கள். இந்த புரியுதான்னு பாருங்கள். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவார். இல்லை அது அவ்வளோ இல்லை, இதோட குவாலிட்டியாக செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். அவன் ஏதோ அதிர்ஷ்டம் ஏதோ குருடம் பகலை செய்திருக்கிறான், ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்து வச்சுருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் செய்தது ஒரே செயல்தான், ஆனால் நீங்கள் விமர்சனப்படுத்தப்படுவீர்கள், விமர்சனங்களுக்கு ஆளாவீர்கள். ஆகவே நீங்கள் செயலுக்கேற்ற கூலியை பெற்றுக்கொள்வதில்லை. செயலுக்கல்லாத கூலி இல்லை என்ற வேதத்தில் இருக்கிறது. அந்த செயலை செய்யும் பொழுது உள்ளடக்கமாக நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உள்ளடக்கமாக நம்முடைய மனநிலை எவ்வாறு இருந்தது, அந்த செயலை செய்யும்போது நன்மையில் மிகுந்திருந்தோமா அல்லது தீமையில் நாம் மிகுந்திருந்தோமா என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நன்மையை அதிகரித்த நிலையில் நாம் ஒரு செயலை செய்யும்போது நன்மையான எண்ணங்களில் இது பிறருக்கு பயன்பட வேண்டும், பிறர் இதனால் சுகம் அனுபவிக்க வேண்டும்,
அவர்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இதை நாம் அமைத்து தர வேண்டும் என்று நல்ல எண்ணங்களில் நீங்கள் இருந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த நிலையில் அந்த காரியத்தை செய்திருந்த பொழுதிலும் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இது போதும், இவனுங்களுக்கு இது போதும், இதுக்கு மேலே இவனுங்க செய்தினா பிரயோஜனப்பட போகிறானுங்க. இந்த மக்களுக்கு அறிவுன்றதே கிடையாது. நம்முடைய காலத்தின் நேரத்தையும் பயன்படுத்தி ரொம்ப குவாலிட்டியாக செய்யணுன்னுலாம் அவசியம் கிடையாது. பரவாயில்ல, ஏதோ இதையும் காசு கொடுத்து வாங்குறவன் இருப்பான் என்ற கேவலமான ஒரு உதாசீனமான மனநிலையில் நீங்கள் இருந்திருந்தீர்கள் அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள்வீர்கள். பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் உள்ளடக்கத்தை கவனிக்கிறது. அது குரானில் ஒரு வசனம் வரும், உங்களுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ இறைவனை சென்று அடைவதில்லை, உங்களுடைய உள்ளட்சம்தான் அவனை அடைகிறது. அந்த உள்ளட்சம்தான் உங்களுக்கான கூலியை தருகிறது, உங்களுக்கான வாழ்க்கையை தருகிறது. ஆனால் தான் பெரும்பாலான மனிதர்கள் வெளியில் நல்லதாக செய்து புகழுக்கான காரியங்களை மாதிரி செய்துட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. சில மனிதர்கள் தவறான காரியங்களை செய்துட்டு மன்னிக்கப்பட்டிருப்பாங்க. அவர் செய்திருக்க மாட்டார், ஏதோ காரணம், ஏதோ சூழ்நிலை, பரவாயில்ல விடுங்கப்பா, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நல்ல மனிதர்கள் போல் இருந்தவர்கள் சின்ன காரியம் செய்துட்டு எந்தாலும் அப்படி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு துண்டாடப்படும் மனிதர்களும் இருக்கிறாங்க. அதனால் நாம் செயல்களால், நம்முடைய செயல்கள் நம்மை தீர்மானிப்பதில்லை. நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் என்ன எண்ணத்தில் இருந்தோம் என்பதை கொண்டு நீங்கள் தீர்க்கப்படுகிறீர்கள். அது ரொம்ப கவனத்தில் வைக்கணும். இப்போ சாதாரண விஷயங்கள் தான் நம்ம பேசிக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒத்திசைவான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறோம். அந்த கருத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு வெறுப்பாக இருந்ததா, கோபமாக இருந்ததா, ஆத்திரமாக இருந்ததா, அது கணக்கில் எடுப்பாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் குடும்பங்கள் இருக்குது, பேசிக்கிறீங்க, ஒரு தவறான செயல்கள் நடக்குது. தவறுனா என்னது, உங்கள் வீட்டு வாசலில் குப்பையை போட்டுறாங்க, இல்லை எதாவது வண்டியை நிறுத்துறாங்கன்னு வச்சுங்க. அந்த வண்டி கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் வசதி இல்லை, இங்கே நிறுத்திட்டாங்க, கொஞ்சம் ஓரமாக இன்னும் கொஞ்சம் ஓரமாக வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அவங்கள எதிர்க்காமல், அவங்க மீது கோபப்படாமல், பொறாமப்படாமல், ஆத்திரப்படாமல் அந்த வண்டி நகரணும், அவ்வளோதான் வேலை. அந்த வண்டி கொஞ்சம் நகர்ந்துருக்கணும், நம்ம போகிறதுக்கு வழி வசதியாக, அவ்வளோதான் அதில் இருக்கணும். இது நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் காரியங்களை நிகழ்த்துவது. இப்போ உங்களுக்கு ஆத்திரம் வந்துடுது, கோபம் வந்துடுது, கண்ணமனான்னு பேசுகிறீங்க, கண்ணா பின்னான்னு பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே பேசினாலும் சரி, வாய் விட்டு பேசினாலும் சரி, ரெண்டும் கடவுளுக்கு ஒன்று தான். ஆத்திரத்தில் நீங்கள் கத்துறீங்க, உள்ளுக்குள்ளே கத்துறீங்க, வெளியே கத்துறீங்க, இது மாதிரி பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க, அது மாதிரி செய்கிறாங்கன்னு ஒரு வெறித்தனத்தில் நம்ம கத்துறோன்னு வச்சுங்களேன். அந்த எண்ணங்கள் உங்களுடைய நன்மைகளை சாப்பிடும். நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகளை முதல்ல சாப்பிட்டுடும். அந்த ஆத்திரமும் வெறித்தனமும் அவங்களுடைய இயலாமையின் காரணமாக, அறியாமையின் காரணமாக இதை செய்கிறாங்க. ஒருவேளை அவங்க வேணும்னு செய்யாமல் ஏதோ ஒரு அவசரத்தின் காரணமாக செய்துட்டு கூட போயிருக்கலாம். இல்லை அவங்க வேணும்னு தான் செய்கிறாங்க, எப்போவுமே அதுதான் அவங்களுக்கு வேலை, அவங்க நம்மளை வெறுப்பேற்றணுன்னே இப்படி செய்கிறாங்க, இது ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஒருவேளை அவங்க நிரபராதியாக இருந்தால் இந்த பாவங்களை நீங்கள் சுமக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. வாய் இருக்குதுன்னு சொல்லி வசப்பாடுறது, வாய் இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறது, மன நினப்பு எரிச்சலாக வருது, கோபமாகுது, ஆத்திரமாகுது, அவங்களுக்கு அவங்களுடைய சூழ்நிலை கருதாமல் பேசுகிறது. ஒருவேளை நிரபராதியாக இருந்துட்டால் மொத்த அவங்களுடைய பாவங்களும் உங்கள் தலையில் ஏறி உட்காந்துருக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகளும் உங்களுக்கு சேர்ந்துடும். ஏன் ரொம்ப பேர் துன்பம் ரொம்ப நிறைய படுறான்னா அவனுடைய எண்ணங்களின் காரணமாக தான். அவனுக்கு நடக்க வேண்டியது நடக்காது, கிடைக்க வேண்டியது கிடைக்காது.
ஆக எண்ணங்களின் தூய்மை என்பது வாழ்க்கையின் அழகாகிறது. வாழ்க்கையின் அழகு எண்ணங்களின் தூய்மையில் இருக்கிறது. எண்ணங்களின் தூய்மை இனிய வார்த்தைகளை கொண்டு வருகிறது. எண்ணங்களில் அழுக்கு கசடான வார்த்தைகளை கக்க வைக்கிறது. ஆகவே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து உங்களுக்கு ஏதுவாக தோதுவாக உங்களுடைய இருப்பிடங்களோ மற்ற எவையோ அமையவில்லை எனில் நீங்கள் பொறுமை காத்திருந்து பொறுமையாக இருந்து நல்ல வார்த்தைகளை பேசி மெதுவாக அந்த காரியத்தின் மீது நீங்கள் கட்டளைகள் இட வேண்டும். இந்த வண்டி கொஞ்சம் நகரணும், நான் போகணும். இந்த வண்டியின் மீது கட்டளை நீங்கள் இடும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் கட்டளை சொல்களை சொல்கிறீர்கள். அவங்களே வந்து அந்த வண்டியை எடுத்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு செய்தி போகும், உள்ளே இருந்தால் கூட செய்தி போகும். எப்படியாவது வந்து அந்த காரியங்கள் மீது நிகழும். அதனால் நம்ம புழங்குகிற வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களின் போக்குகளுக்கு ஏற்ப இருந்தால் அது மந்திர சொல்லாக நம் மீது மாறி பாயும். நீங்கள் புழங்குகின்ற வார்த்தைகள் மந்திரமாக உங்கள் மீதே இறங்கும். அதனால் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை பேசும்போது. என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி வழிகாட்டுறோம், எப்படி நடத்துகிறோம், குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், குழந்தைங்களை எப்படி நடத்துகிறோம், மற்றவங்களை எப்படி நடத்துகிறோம், நம்ம வார்த்தைகள் ஆக்கும் தன்மையுடையனவா அழிக்கும் தன்மையுடையனவா, ஆத்திரத்தில் இருக்கிறதா, பொறாமையில் இருக்கிறதா, வெறுப்பில் இருக்கிறதா, கோபத்தில் இருக்கிறதா. அடக்கப்பட்ட கோபம், இயலாமையில் அடக்கப்பட்ட கோபம் வெறுப்பாக மாறிடும். வெறுப்பு நெருப்பாகி உங்களை எரிக்கும். அதனால் இந்த சுற்றுப்புறங்களை வந்து நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சுற்றுப்புறங்களை முதல்ல சுற்றுப்புற தூய்மை என்பது எண்ணங்களில் அழகை கொண்டு வரும். ஒரு இடம் துப்புரவாக இருக்கும் பொழுது, சுத்தமாக இருக்கும் பொழுது அங்கு இறைவன் நிறைந்திருக்கிறான். அழுக்குகளாலும் குப்பைகளாலும் கூலங்களாலும் சூழ்ந்திருக்கும் பொழுது அங்கே சாத்தான் இருக்கிறான். அதனால் அந்த இடங்களை வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை வந்து அடைசல் இல்லாமல், ஓட்டை உடைசல் இல்லாமல், அழுக்கு இல்லாமல், பழம்பொருட்கள் இல்லாமல், தேவையற்றவைகள் வீட்டிற்குள் இல்லாமல், பயன்பாட்டுக்கு உரியவை இருக்கவே கூடாது. இருந்தால் அந்த வீடு வந்து நரகம். அதெல்லாம் ஞாபகம் வச்சு, உங்களுக்கு பயன்படாத பொருட்களை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குப்பைமேடு தான். இந்த குப்பைமேட்டுக்குள்ளே சாத்தான் தான் இருப்பான். அதனால் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். உங்களால் நல்ல எண்ணங்களை கொண்டு வரவே முடியாது. இந்த அடைக்கப்பட்ட பொருட்கள், தேவையற்ற பொருட்கள் இறைவனை அடைத்து விடுகிறது. இறைவன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த குப்பைகளும் கூலங்களும் இருக்குது. இது சேர்த்து வச்சுக்கிட்டு மானுமெண்ட்ஸு, எங்கள் அம்மா கொடுத்து, எங்கள் அப்பா கொடுத்தது, அது கொடுத்து, இது கொடுத்துன்னு கண்ட இடங்களில் எதையாவது வாங்கி அலங்கார பொருட்கள், ஃப்ளவர் வாஷ், அது இதுன்னு சொல்லி இறைவன் இருக்க வேண்டிய இடத்துலலாம் அழகுபடுத்துகிறேன்னு குப்பையாகி வைக்கக்கூடாது. இந்த வெளிப்புற அமைப்பு தூய்மையாக இல்லாத போது உட்புற அமைப்பும் பாதிக்கப்படும். எண்ணங்களில் அழுக்கு சேர 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 வீட்டுக்குள்ளேயும் அழுக்கு சேர்ந்துடும், குப்பை சேர்ந்துடும். ஒரு வாரத்தை கூட சரியான வார்த்தையாக பழக மாட்டேங்க. நீங்கள் உங்களை கவனித்து பாருங்கள். உங்களால் நீங்கள் சரியாக பேசணும்னு நினச்சாலும் உங்களால் பேச முடியாது. இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க, நம்ம வந்து சரியான வார்த்தைகள் தான் பேசணும் அப்படின்னு அழகான வார்த்தைகளை கொண்டு ஒரு மனைவிக்கிட்டே குழந்தைகிட்டே பேசலான்னு நீங்கள் போனாலும் உங்களால் பேச முடியாது. நீங்கள் பழைய காடியில் இருக்கிற புதிய கல் மாதிரி உங்கள் காடியிலேருந்து வர வார்த்தை வந்து கேவலமான வார்த்தையாக தான் இருக்கும். நினச்சாலும் பேச முடியாது. இது எவ்வளோ பெரிய பாவம். நல்லதை பேசணும்னு நினைக்கிறோம், பேசுகிறதுக்கு வெறுப்பாகவே இருக்கும். அந்த நேரத்துலையும் வெறுப்பாக இருக்கும். நல்லது பேசி வரவே வராது, கடுமையான வார்த்தையை பேசுவோம். நான் நல்லதாக தான் பேசணும்னு நினைக்கிறேன், வார்த்தை எப்படி தான் வருதுன்னு தெரிலன்னுவான். ஏன்னா எண்ணங்களில் அழுக்கு நிறைய இருக்குது. அதை நீக்கிறதுக்கு துப்புரவான வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். முதல்ல அமைப்பு வீடு சுத்தமாக இருக்கணும். நம்ம இருக்கிற வீடு சுத்தமாக இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க. எதையுமே உங்களால் தூய்மையாக கொண்டு வர முடியாது. வாழ்க்கை துன்பமாக மாறுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். வீட்டை எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும், சுற்றுப்புறங்களை தூய்மையாக வச்சுக்கணும், மனிதர்களை தூய்மையாக வச்சுக்கணும், மனிதர்களோட உறவை தூய்மையாக வச்சுக்கணும். உங்களுடைய எல்லா மன வெறுப்புகளையும் போட்டு, பெரும்பாலான மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. ஒரு குறையை கண்டுபிடிச்சி, இப்போ சாதாரணமாக நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க,
ஒரு மணி நேரம் அதிக நேரம் ஆயிடுச்சுன்னா பயங்கர கோபம் வரும் எல்லாருக்கும். ஏன்னா எங்கே போனார் எதுக்கு போனார் அப்படின்னு ஒரு கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுற்றுப்புறங்கள் வந்து தூய்மையாக வச்சுக்கிறவங்களாம் இயலாது. நம்முடைய காரியங்களை பொறுத்துக்கிறவங்களும் குறைவாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து தூய்மையை பேணிக்க முடியாது. தூய்மையை பேணிக்காதனால நம்பிக்கை வராது. நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்வை பெறமாட்டார்கள். அதனால் வந்து நம்முடைய காரியங்கள் திட்டமிடப்பட்டதாக சரியான நேரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும். வார்த்தைகள் அளவிடப்பட்டதாக வரணும்னு சொன்னால் எண்ணங்கள் அளவிடப்படணும். எண்ணங்கள்லாம் அளவு இருக்கணும். ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஓடிட்டே இருக்கிறவனால மனதை அடக்க முடியாதனால வார்த்தைகளை அடக்க முடியாது. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள். இது வாழ்க்கையை பெருமளவில் பாதிக்கும். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு துருப்பிடிச்ச ஆணி காலில் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? சின்ன ஆணி தான், இல்லை ஒரு குண்டூசி காலில் ஏறிச்சுன்னா செப்டிக் ஆகிடும், புறையோடைய புண்ணாகிடும். அது மாதிரி தான் சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன நினப்புகளெல்லாம் வாழ்க்கையை பாதிக்கும். அது மாதிரி நம்ம பொறாமையின் காரணமாக, ஆத்திரத்தின் காரணமாக நாம் புழங்குகின்ற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை பதம் பார்ப்பதாக இருக்கிறது. உங்களை அறுத்தெறியாமல் விடாது, அழித்து ஒழிக்கும். அதனால் வார்த்தையின் மீது கவனம். நல்ல வார்த்தையை மட்டும்தான் பேசணும், நல்ல வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும். எண்ணங்கள் அங்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நீங்கள் என்ன எண்ணங்களில் பழகினீர்கள் அதுதான் முக்கியம். வார்த்தைகள் இனிப்பாக இருக்கலாம், ஆனால் எண்ணம் கசப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கசப்பை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும், வேறு யாரும் அனுபவிக்க மாட்டாங்க. ரொம்ப கவனமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அழகானதாக பேசலாம், இனிப்பாக பேசலாம், சாதுரியமாக பேசலாம். ஆனால் உள்ள நீ என்னவா இருந்த என்பது மட்டும்தான் உங்களை தீர்க்கும். அது உங்களுக்கான பலனை கொண்டு வந்தே சேர்க்கும். அது நீங்கள் புழங்குகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கான பலன்களை மட்டுமே தருமே தவிர மற்றவர்களுக்கான பலனை தராது. அவர்கள் குற்றங்களை பற்றி அவர்கள் விசாரிக்கப்பட மாட்டார்கள். இப்போ நீங்கள் ஒரு குற்றம் செய்கிறீங்கன்னா அது உங்களை பற்றி விசாரிக்க மாட்டாங்க, அதுவே உங்களை தீர்த்துரும். குற்றவாளிகள் அவருடைய குற்றங்களை பற்றி விசாரிக்கப்பட மாட்டார்கள். கடவுள்கிட்ட விசாரணை கிடையாது. ஏன்னா நீ அழுத்தமே உனக்கே தெரியும், நீ வந்து பொறாமையில் இருக்கிற, ஆத்திரத்தில் இருக்கிற, வெறித்தனத்தில் இருக்கிற, உன்னால் எதையும் ஒத்துக்க முடியல, உனக்கு சாதகமாக இல்லைன்றதுனால வந்து நீ வந்து கொடுமையான வார்த்தைகளை பேசுகிறேன்னா அது முடிச்சிருவான் கதையை. அதில் தீர்மானம் இருக்கிறது. இவ்வளோ நுணுக்கமாக இருக்குது வாழ்க்கை. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, சாதுரியமாக பேசுகிறீங்க, சரி நல்லபடியாக நடக்கட்டும், எல்லாம் நல்ல காரியமாக நடக்கட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உள்ளுக்குள்ளே வந்து நடக்கவா போகுது, நாத்தமாக போகிற நீ போ தெரியும் போ, சரிங்க பரவாயில்லைங்க, அதாவது தெரியாமல் நடந்துச்சு விட்டுடலாம், மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே உள்ளுக்குள்ளே நீ சரியான தண்டனை அடையாமல் நீ உன்னை சாய்க்காம கூட போகிறதில்ல, பார்த்துக்கோ, நீ அழியறதை என் கண்ணில் பார்ப்பேன்டா அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைக்கிறது. நீங்கள் இந்த நினச்ச நினப்பு அவங்களுக்கு பாவாது. உங்களுடைய பாவங்களின் மீது நீங்கள் உங்களுடைய கட்டிடங்களை எழுப்புகிறீர்கள். ஆகவே உங்களுடைய தீர்மானம் உங்களை தீர்த்து விடும். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, அது உன் சொந்த விஷயம். உண்மையாகவே ஆசீர்வாதம் என்பது பிறருடைய குற்றங்களை மன்னித்து பிறருடைய துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும். வீரமுள்ள செயல்கள் உள்ளதாகும். மனிதர்களின் பிழைகளை பொறுத்து கொள்வது என்பது வீரமுள்ள செயல். அதை விட்டுட்டு இனிப்பாக நல்ல தேன் தடவி பேசிட்டு உள்ள விஷமாக இருந்தேன்னா அந்த விஷம் உன்னை கொல்லும். அதனால் இந்த பேச்செல்லாம் வந்து லாபகமாக பேசுகிறது, சாதுரியமாக பேசுகிறது, கணக்காக பேசுகிறது, கண்டுக்காமல் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி பேசுகிறது, நீங்கள் உள்ளங்களில் மறைப்பவற்றையும் வெளிப்படுத்துவற்றையும் இறைவன் அறிகிறான். என்ன நியாயமானா நீ பேசு, பலர் வியந்து பாராட்டும்படி பேசு. நான் உள்ளே என்னவா இருந்த, என்ன நினச்சேன்றது மட்டும்தான் கணக்கு. அந்த கணக்கின்படி உன் வாழ்க்கை தீர்க்கப்பட்டுவிடும். அதனால் இந்த பாவலா பேச்செல்லாம் செல்லுபடி ஆகாது. உள்ளட்சம், அவர்கள் உள்ளட்சத்தை பேணிக்கொள்வார்கள். கனிவான வார்த்தைகள் வந்து உள்ளட்சத்திலேருந்து வரணும். பொறாமையிலேருந்து கனிவான வார்த்தை வந்தால் அது தேள் போட்ட குட்டி மாதிரி தான், தேலாக தான் இருக்கும். அது ஒரு நாளும் நல்லதாக இருக்காது. அதனால் அது உன்னை தீர்த்து விடும் என்பதை
நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களை தீர்த்துவிடும். உங்களுடைய செயல்கள் இப்போ நல்லா பேசுகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், கனிவாக தான் பேசுகிறோம், அவங்க நல்லா தான் சொன்னாங்க, சரியாக தான் சொன்னாங்க, அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே போய் அவர் கீழே விழுந்து கிடப்பார், காலகையை ஒடிச்சுன்னு இருப்பார், வருவார். எவ்வளோ நல்ல மனுஷனுக்கெலாம் அடிப்படுதுன்னுவான். சொல்லுவாங்கள்ல, எண்ணங்களில் தீமை உங்களை திண்டாட வைத்துவிடும், உங்களை துன்பப்பட வைத்துவிடும். அதனால் இந்த சாதுரிய பேச்செல்லாம் பேசக்கூடாது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பணிகிற மாதிரிலாம் பேச்செல்லாம் பேசக்கூடாது, நிஜமாகவே பணியணும். ஆகவே உண்மையான பணிதல் என்பது உங்களுக்கு வகையான வாழ்க்கையை தரும், நல்ல வாழ்க்கையை தரும். நீங்கள் செயல்களால் தீர்க்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களால் தீர்க்கப்படுகிறீர்கள். உங்கள் செயல்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. அது செயலுக்கல்லாது கூலி இல்லை என்பது உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன செயல்படுத்தினீர்களோ அதுதான் செயல். வெளியில் செய்து செயல் இல்லை. அது ஏன்னா அது பல பேர் பல விதமாக சொல்லுவான். ஒருத்தர் நல்லா இருக்குதுன்னுமா, ஒரு பிரியாணி செய்கிறீங்க, ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் நல்லா இல்லைன்னுமா. இது செயலுக்கேற்ற கூலியா? உள்ள என்ன செய்தீங்களோ அதுக்குண்டான மறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மனிதர்களால் அல்ல, மனுஷன் சொல்கிற வார்த்தையினால் அல்ல, மறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு வர வேண்டியது மறைவான இடத்துலேருந்து அந்த கூலி வரும். இப்போ பிரியாணி செய்ததுன்னு ஒருத்தர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பலன் இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னதுனால உங்களுக்கு பலன் இல்லை. என்ன எண்ணங்களை செய்தீர்கள், எல்லோரும் உண்ண வேண்டும் என்று அழகிய மனநிலையில் தியாகத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் அதற்குண்டான கூலியை மறைவிலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். இது மறந்துடாமல் இருக்கணும். அது அதனால் நல்லா செய்கிற மாதிரிலாம் நாடகம் ஆடாதீங்க. உள்ளட்சத்தோடு செய்யணும், பயத்தோடு செய்யணும். இது பிறருக்கு பயன்படணுமே, நமக்குண்டான காரியமாயிற்று, நம்ம நல்ல மனதில் இதை செய்யணும், நம்ம தான் இதை செய்யணும் என்ற எண்ணத்தோடு, எண்ணத்தை தூய்மையோடு செய்யுங்கள். அதுதான் அழகான விஷயம். இப்போது செயல்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. செயலுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. எண்ணங்கள் செயல்களாக வடிவெடுக்கிறது, ஆனால் செயல்கள் பயன் தருவதில்லை, எண்ணங்கள் பயன் தந்து விடுகின்றன. நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் வம்படியாக அடாவடித்தனம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், ரொம்ப அடாவடியாக இருக்கிறான்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் என்ன சொல்லுவார், இந்த தெருவே பாதுகாப்பாக இருக்குதுன்னா அவனுடைய அடாவடி தான் காரணம்னுவார். அந்த ராவடி பண்ணலன்னா 14 பேர் உள்ளே நுழைவான், இவன் ஒரு வெயிட்டான ஆள், இவன் கொடுக்குற குரலே நமக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு ஒரு சொல்லுவான். ஒருத்தன் இவன் இப்படி கத்தி கிடக்கிறான் அப்படின்வான். இப்போ செயலுக்கேற்ற கூலியா அவன் நினைப்புக்கேற்ற கூலியான்னு பார்த்தா நினைப்புக்கேற்ற கூலி தான் வரும். அந்த நினைப்புக்கேற்ற கூலியும் மறைவான இடத்துல தான் வரும். இப்போ அவன் தப்பே செய்கிறான்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பொண்ணை கைப்பிடிச்சி தரான், நினைப்பு நல்லதாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்காது. நினைப்பு நல்லதில் இருந்தானா, அவனிடம் நன்மைகள் மிகுந்திருந்ததுன்னா அந்த குற்றச் செயல் என்று எண்ணப்படுகின்ற செயல் கூட அவனுக்கு தண்டனையை வழங்காது. அவனுடைய கை தெரியாமல் போய் இழுத்துறான்னு வச்சுங்க, இந்த செயல் செய்தறான்னு வச்சுங்களேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தவறு செய்யும் பொழுது கூட அவனிடம் நன்மை மிகுந்திருந்தால், அவனுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்குமானால், அவன் உள்ளட்சமுடையவனாக இருந்தால் அந்த செயல் அவனுக்கு தண்டனையை வழங்காது, மன்னிப்பே வழங்கும். இதே ரொம்ப நல்லவனாக இருந்து நல்லவன் போல் எல்லா கட்டையும் காட்டிக்கிட்டு கெட்ட எண்ணத்தோட ஒருத்தன் நல்ல செயலை செய்தால் கூட அவன் அந்த செயலின் மூலமாக தண்டனைகளை அடைவான். அதனால் எண்ணங்களை தூய்மை என்பது தான் அழகான விஷயம். இப்போ செயலுக்கல்லாது கூலி இல்லைன்றோம். செயல் உள்ளத்தில் எவ்வாறு செயல்படுத்தினீர்களோ அதற்கு தான் கூலி. உங்களுடைய மனதில் என்னவாக செயல்படுத்தினீர்களோ அதுக்கு தான் கூலி. அது மறைவான இடத்துலேருந்து உங்களுக்கு வந்தே தீரும். வெளிப்படையான கூலியும் இருக்கிறது, அது அந்த அளவுக்கு பெருசு இல்லை. ஒருத்தன் சண்டை போடும்போது கூட ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கலாம், ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் 2 பேர் வருவான், ஐயோ சும்மா அடிக்காதப்பா, விடுப்பா,
எதோ நடக்குது பார்க்கலாம், மெதுவாக பேசி தீர்த்துக்கலாம். விலைக்கு வர்றான்ல, இந்த மறைவான இடத்துலேருந்து அவனுக்கு உண்டான நன்மைகள் அவங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த பாதுகாப்பு அவனுக்கு வரும். நன்மைகளே இல்லை, முற்றிலும் அவன் தீயவனாக இருக்கிறான்னா அவன் முடிக்கப்பட்டு விடுவான். அப்படி பார்த்துக்குவோம். இப்போது இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் நம்மளை அறியாத நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா திடுக்குறாக துன்பங்கள் நம்ம மீது நிகழும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திப்பவராக இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் இந்த வாழ்க்கையை யோசிக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். போன நிமிடங்கள் வரப்போகிறதே இல்லை, போன நொடிகள் வரப்போகிறதே இல்லை. இழப்பு அது போயிடுது. அந்த நொடி பொழுதில் நாம் நம்முடைய மனதை கட்டமைத்து நல்ல பாதையில் செலுத்துபவர்களாக இருந்தோம்னா நாம் சோனபதிகளை வாரித்தார்களாக ஆகிறோம். சோனபதிக்கு சொர்க்க வாழ்க்கைக்கு நாம் வாரித்தார்களாக ஆகிறோம். அவர்கள் உள்ளட்சத்தை பேணிக்கொள்வார்கள், தூய்மையானவற்றை கொடுத்து வருவார்கள், தங்களிடம் உள்ள அமானித பொருட்களையும் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். பிறருக்கான பொருட்கள் அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அல்லது வாக்குறுதி சொல்லியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் காப்பாற்றுவீங்க. உள்ளட்சத்தை பேணிக்கொள்வார்கள், தூய்மையானவற்றை கொடுத்து வருவார்கள், வீணானவற்றை விலகி இருப்பார்கள். அப்படிலாம் வேதத்தில் இருக்குது. வீணானத்துலேருந்து விலகி இருப்பான். அந்த நேரமும் செல்பனை நோண்டி வீணான கதை பார்த்துன்னு இருக்க மாட்டான். தேவையில்லாத விலகி இருப்பான். இதெல்லாம் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடெல்லாம் இருந்தால் தான் இந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக நம்ம கட்டமைக்கப்படும். இல்லைன்னா திடுக்குன்னு ஏதாவது ஒன்று தெரியாமல் பேசும், வாய் தவறி பேசும், அப்படி வந்துச்சு வார்த்தை, இப்படி வந்துச்சு வார்த்தை, ஏதோ ஒன்று உளறி கொட்டி கிளறி மூடி நெருப்பை பற்ற வச்சு விட்ருவான். சண்டை வம்பெல்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன நாடக பேச்சு பேசினாலும் அது உங்களுக்கானது. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, எதை வேணாலும் பேசுங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் பலன் அளிக்கும். நீங்கள் பேசுவது பிறரை ஒன்றும் செய்யாது. தீது நண்டும் பிறத்தர வாரா. அனுபவி ராஜா, அனுபவி. வாழ்க்கை நீ என்ன சொன்னியோ அது நீ அடைந்தே தீர்வாய் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். நீ என்ன பதிச்சியோ என்ன விதைச்சியோ நீ அறுத்துருவ. இப்போ எவ்வளோ டேஞ்சர் தெரியுதா? அது வாய்க்கு வந்தெல்லாம் பேசலாமா? மனசில் என்ன இருக்குதோ அது வார்த்தையாக வந்துடும்ல. அது நல்லதாக இருந்தால் நல்லதாக வரும், கெட்டதாக இருந்தால் கெட்டதாக வரும்ன்றது சாதாரண இயல்பு. நல்லதாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக வார்த்தைகளை பேசலாம், நன்மை கருதி கண்டிப்பான வார்த்தைகளை பேசலாம். தீமையாக இருக்கும்போது நயமான வார்த்தைகளையும் பேசலாம். ஆனால் நன்மை கருதி கண்டிப்பான வார்த்தைகளை பேசும்பொழுது நீங்கள் நன்மைகளை மட்டும்தான் அடைகிறீர்கள். இப்போ நான் நல்லது நினச்சி கோபப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் அழகானது, ஆக்கப்பூர்வமானது. அப்படிலாம் செய்யக்கூடாது. போய் படுப்போ, பார்த்தாலும் எதாவது பேசிட்டு போ என்று நாம் கட்டுப்படுத்துவது சரியாக யாரும் புரிஞ்சிக்கலன்னு கூட வச்சுக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருப்பார். எது சொல்லணுங்க பேசக்கூட தெரில, எப்படி பேசணும் கூட தெரில அப்படின்னு நம்மளை திட்டவங்க கூட இருப்பாங்க. ஆனால் நம்முடைய கட்டுப்பாடுகள் நன்மையைத்தான் கொண்டு வரும் கண்டிப்பாக. ஏன்னா எண்ணம் நல்லதாக இருந்தது, எண்ணம் நல்லதாக இருந்தது. இப்போது கெட்ட எண்ணம், இவன் எப்படியாவது அழிஞ்சு போகணும். அவன் எதை பார்த்தானா, டிவி பார்க்குறீங்களா, சரி நல்லா பாருங்கள், நம்ம வீடு தான் உட்காந்து பாருங்கள், ஃப்ரீயாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், அவன் கெட்ட எண்ணம் வச்சு தான் அவனுக்கு கேடுகளை கொண்டு வரும். இதை தீர்க்கமாக புரிஞ்சுங்க, திருப்பி இது மனசில் வைக்கணும். இப்போ நன்மைகள் மிகுந்திருந்தவன் கடினமான வார்த்தைகளை பேசும்பொழுது நன்மைகள் தான் விளையும். தீமைகள் நிறைத்து நிற்பவன் நயமான வார்த்தைகளை பேசினாலும் கேடு தான் விளையும். அது ஒரு பக்கம். இப்போ இதெல்லாம் நம்ம கேட்குறோம், இப்படிலாம் இருக்குதுன்னு கேட்குறோம். நன்மையை பேசணும்னு நம்ம போகிறோம், திருந்தணும். தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்ளாத வரையில் இறைவன் யாரையும் சீர்திருத்துவதில்லை, மாற்றுவதில்லை, இறைவன் அவர்களை மாற்றுவதில்லை. இப்போ நன்மை கருதி பேசணும் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுட்டு நன்மையை வளர்க்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நன்மையான காரியங்களை செய்யாமல் நன்மையில் முந்தி கொள்ளாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தப்பாக தான் ஆரம்பிப்பீங்க. எதிராளியை நீங்கள் நல்லதாக நினச்சி தான் போவீங்க, கொஞ்சம் நயமாக பேசலாம் அப்படின்னு தான் போவீங்க. ஆனால் கெட்ட வார்த்தை தான் பேசுவீங்க,
கோவப்படக்கூடிய வார்த்தைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள் தான் உங்களால் பேச முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட நன்மை இல்லை, கெட்டது தான் அதிகமாக இருக்குது. உடம்பு முழுதும் விஷம் இருந்ததுன்னா விஷமான வார்த்தைகள் மட்டும்தான் வரும். நயமாக பேசினாலும் அது விஷத்தை தான், விஷமாக தான் வரும். அது நாடக பேச்சுன்றாங்க. சும்மா அளப்பாது, நீ ஒன்றும் ரொம்ப உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுன்றாங்க. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் விளையாடாத, உன் பேச்சு கொண்டு குப்பையில் போட்டுன்றாங்க. நீ எவ்வளோ தான் சாதுரியமாக பேசினாலும் ஏன்னா நன்மை இல்லை. இது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது இப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்படின்னு நினைக்கிறோன்னா, எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, எல்லாருக்கும் நமக்கும் நிறைய தேவை இருக்குது. நம்ம தேவையே நம்மளால் பூர்த்தி செய்ய முடியலன்னா இன்னொருத்தர் தேவையோட பூர்த்தி செய்யறது. நம்ம தேவையை நம்மளால் பூர்த்தி செய்துக்க முடியலன்னா இன்னொருத்தர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. நம்மளே நம்ம நேசிக்கலைன்னா யாரையும் நம்ம நேசிக்க மாட்டோம். நம்ம மேலே நம்ம வெறுப்பு இருந்துன்னு வச்சுங்க, நான் ஏன் தான் இருக்கிறனோ தெரியல, நான் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே சரியாக அமையலை, பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை, வீடும் சரியில்லை, எல்லாமே எனக்கு துன்பம் நெருக்கடியாக தான் இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் அவனை விட அநேகக்காரன் யாரும் இல்லை. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவனை விட அநேகக்காரன் எவனும் கிடையாது. எனக்கு என்ன ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா எது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது, துன்பமாக இருக்குது, ஏதோ காலம் இப்படி ஓடுது அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தினே இருப்பான். அவனுக்கு காற்று இவ்வளோ மண்டலமாக அவன் மேலே வர்றது தெரியாது, சூரியன் மண்டலமாக அவன் மேலே வர்றது தெரியாது, மழை ஏராளம் வர்றது தெரியாது, பூமி காலில் மிதி போகிறது தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் யாவற்றையும் உதாசீனப்படுத்தி உதறி தள்ளுகிறான், தன்னைத்தானே குறைத்து கொள்கிறான், தனக்கு ஏதோ நேரக்கூடாது நேர்ந்து விட்டதை போல் அவலம் அடைகிறான், கதறுகிறான். இப்படி இருக்கிற மனிதனுக்கும் துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கை. உயர்வான விஷயங்கள் நம்முடைய நிலைப்பாடு அறிந்து நல்லது நமக்கும் இருக்கிறது, ஏராள பொக்கிஷங்கள் நம்ம மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. வலுவானவை நம்மோடு இருக்கின்றன, வழிகாட்டிகள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். இப்படின்னா ஆழ்ந்த நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை அடியெடுத்து வைப்பவன், நம்பிக்கையின் மீது அடியெடுத்து வைப்பவன் அதை பெற்றுக்கொள்கிறான். கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தாழ்த்துபவனும் தன்னைத்தான் தாழ்த்துவன் வேறு. அதாவது பெருமையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் அது வேறு விஷயம். அவநம்பிக்கைகளால் தன்னை தாழ்த்தி கொள்பவன் அசிங்கமானவன். நம்பிக்கை இருக்காது, வாழ்க்கை பற்றி எந்த நம்பிக்கை இருக்காது. அவன் பிற பொருட்களின் மீது, பிறருடைய வசதிகளின் மீது கண்களை நீட்டுவான். பிற கழித்திருக்கும் செல்வ வளத்தின்பால் கண்களை நீட்டாதீர்கள்னா அதில் நீட்டுவான், அதில் தன்னுடைய வசதிகளை தேடுவான். அதில் நம்முடைய வசதியை தேடக்கூடாது. நமக்கு என்ன அளிக்கப்பட்டதோ அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்ளணும். நமக்கு இதுவே அதிகம், இறைவன் அளித்திருப்பது அதிகம் என்று நாம் இறைவனை பாராட்டுதல் வேண்டும். அப்போ அது வளரக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுடைய பூமி விசாலமானது, அது உங்களுக்குமானது. இதுதான் நம்பிக்கை. நம்மளால் ஆகாத காரியங்களின் மீது அடைந்து விடுவோம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிச்சயமாக அடைந்து விட்டதை போல நீங்கள் இறைவனை நன்றி சொல்ல வேண்டும். எதை விரும்புகிறீர்களோ அதை அடைந்து விட்டதை போல இறைவன் நன்றி சொல்ல வேண்டும். நாம் திண்டாடுகிறோம். நம்முடைய நம்பிக்கைக்கும் சந்தேகத்திற்கும் இடையிலே நம்ம திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆற்றுக்கும் சேற்றுக்கும் நடுவிலே அமர்ந்து கொள்கிறோம். 6 வாரத்தில் சேறு இருக்குல்ல, முழுசாக சேத்துல இறங்கிடுவான், ஆற்றுக்கும் போக மாட்டான், நடுப்புற உட்காந்துப்பான். ஆற்றுக்கும் சேற்றுக்கும் இடையே அவதி. நம்பிக்கைக்கும் அனம்பிக்கைக்கும் இடையில திண்டாட்டம். அங்கே உட்காந்துப்பான், சந்தேகத்தை மாட்டிக்குவான். நம்பிக்கையும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். அடைந்து விட்டோம் என்ற எண்ணம் இருக்காது. குழப்பமான மனநிலையில் இருப்பான். ரெண்டுத்தையும் இடையில உட்காந்துப்பான். ஒரு முடிவுக்கே வரமாட்டான். எதுனா ஒரு முடிவுக்கு வரணும், அந்த முடிவுக்கு வரமாட்டான். இறைவனையும் போற்றுவான், தன்னைத்தானையும் தாழ்த்திக்குவான். இவன்லாம் அவநம்பிக்கையாளர்கள். இவங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காது. வெற்றி என்பது கிடைக்காது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அது இருக்கிறதுல திருப்தி அடைகிறதுங்கிறது ஒன்று,
அந்த நிலையிலேருந்து அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டு அது ஒரு விரக்தி மாதிரி போயிடுது. அது எப்படி அதை இது பண்ணுறது? இருக்கிறதுல திருப்தி என்பது வந்து நீங்கள் அது முழுதாக அனுபவிக்கும் போது தான் கிடைக்கும். இருக்கிறதுல எப்போவுமே திருப்தி வராது. அது நீங்கள் எவ்வாறு அனுபவித்தீர்கள் என்பதன் மீது திருப்தி வரும். அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கணும். பயனுடையதாக இல்லாத போது நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அது பயன்படுதா இல்லையான்னு தெரியும். இருக்கிறதெல்லாம் திருப்தியை தராது. எல்லாம் நிறைய உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் திருப்தியான வாழ்க்கை வாழறீங்க. உங்கள்கிட்ட என்ன இல்லை, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தும் பயனுடையதாக இல்லாத போது அது வெறுப்பை தரும், விரக்தியை தரும். பயனே இல்லாத போது அது வெறுப்பை தரும். இணக்கம் இல்லாத போது வெறுப்பை தரும். இருக்கிறதுனால எல்லாம் திருப்தி அடைகிறது கிடையாது. இப்போ இருப்பதில் திருப்தி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்குது? நிறைய இருக்குது. ஆனால் வெயில் கூட தான் இருக்குது, ஆனால் வெளியே வர மாட்டேங்கிறோம். இருக்கிறதுல திருப்தியாக இருக்குது. காற்று வேகமாக வச்சுனா பிடிக்கல, மழை அதிகமாக ஊற்றினா வெளியே வர மாட்டோம். நமக்கு சாப்பாடு இருக்குது, ஆனால் நமக்கு சாப்பிடணுன்ற மனநிலை உடல்நிலை இல்லாத போது அது இருக்கிறதுனால திருப்தி கிடையாது. இருக்கிறது அப்படி அப்படியே இருக்குது. நமக்கு உடனடி பயனாக நம்முடைய முழு பயனோடு அதை நாம் அனுபவிக்கும் போது மட்டும்தான் நமக்கு திருப்தியை தரும். அதை நம்ம திருப்திப்படுத்தணும். அந்த இருப்பது நம்மளை திருப்திப்படுத்தணும். ஒருவருடைய இருப்பு நிலை இப்போ ஒரு 2-3 பேர் கூட இருக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் திருப்தியாக இருக்கும். கொஞ்ச நேரம் அவங்க தள்ளி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். கிட்டவே இருக்கிறது அசையை தரும். அது மனைவி மக்களாக இருந்தால் கூட சரி. கொஞ்ச நேரம் தனிமை தான் நமக்கு அதிக நேரம் சுகம். அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ விரக்தி ஏன் வருது அப்படின்னா, நமக்கு பயனில்லாத பொழுது, இணக்கமான சூழ்நிலை இல்லாத பொழுது, நமக்கு சாதகமாக பயன்படாத பொழுது தான் விரக்தி வருது. விரக்தி வந்தால் கூட பரவாயில்ல, வெறுப்பு வரக்கூடாது. விரக்தி வந்தால் கூட பரவாயில்ல, அது உங்களுடைய சொந்த விஷயம். வெறுப்பு என்பது பொது விஷயம். ஏன்னா நீங்கள் வெளியே காட்டிடுவீங்க, உங்களுடைய வெறுப்பை காட்டிடுவீங்க. அது இன்னொருத்தர் மனநிலையை பாதிக்கும். மனநிலையை பாதித்தாலும் அவங்களுடைய கெட்டதும் சேர்ந்து உங்களை தான் அவன் தாக்கும். அதனால் எவனுக்கு வெறுப்பு இருக்கிறதோ அவன் தன்னழிவை தேடிக்கொள்கிறான். வெறுப்பு ரொம்ப டேஞ்சரானது, அபாயகரமானது. அது வேறு யாரையும் அழிக்காது. எவன் வெறுப்பு கொண்டாலும் அவனை மட்டுமே அழிக்கும். அதனால் வெறுப்படைவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் எதிர்கிறது எல்லாத்தையும் பார்க்குறது, தனக்குள்ளே இருக்கிறத பார்க்குறதில்ல, தனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நிர்ணயம் பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் எனக்கு வேணும்னு கேட்குறது. எதிர்பார்ப்புகள். இவங்க என்கிட்ட இது மாதிரி நடந்துக்கணும், இவங்க என்கிட்ட இது மாதிரி பேசணும். இவன் தீர்மானம் பண்ணினே போகிறான். உலகத்தை தீர்மானிக்கிறது உன் வேலை கிடையாது. உன்னை தீர்மானிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. நம்மளை தீர்மானிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் தீர்மானம் நம்மளால் செய்ய முடியாது. இப்போ நம்ம பேசிட்டே இருக்கிறோம், காக்கா கத்துது, குருவி கத்துதுன்னா இதெல்லாம் தடுக்க முடியுமா? இதை தீர்க்க முடியாது. அது நடந்துகிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு மழை பெஞ்சால் நீங்கள் தடுத்துட முடியுமா? தடுக்க முடியாது. அதனால் எதிர்பார்ப்புகள் என்பது நம்மளை மட்டும்தான் தீர்மானிக்கணும். ஒவ்வொரு நேரத்துலையும் உலகத்தை தீர்மானிப்பது நம்ம வேலை கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க நமக்கு சாதகமாக பேசணும், அழகாக பேசணும், ஒழுங்காக பேசணும், வந்தால் இப்படி தான் இருக்கணும், நின்றுன்னா நிற்கணும், நம்ம எதிர்க்க உட்காரக்கூடாது, எல்லாம் தீர்மானிக்கும். அதை அவங்க விரும்பினா தான் செய்வாங்க, இல்லைன்னா அவங்க விருப்பப்படி தான் செய்வாங்க. நீங்கள் வேணால் உங்களை தீர்மானிச்சுக்கலாம். நான் சரியாக பேசணும், பிடிச்ச மாதிரி பேசணும், இணக்கமாக பேசணும், அழகாக பேசணும், அமைதியாக பேசணும், பணிவோடு இருக்கணும், நீங்கள் உங்களை தீர்மானிக்கலாம். வேறு யார் தீர்மானித்தாலும் உங்களுக்கு கேடு சேர்ந்துடும். அதனால் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்பார்ப்புகள், பிறருடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களால் தீர்த்து வைக்க முடியாது. சொந்த மனைவி மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்லதாக இருந்தால் கூட உங்களுக்கு அது மேலே பலம் இல்லைன்னா தீர்த்து வைக்க முடியாது, சண்டை தான் வரும். அதே மாதிரி உங்கள் எதிர்பார்ப்புகளை அவங்க மேலே ஏற்றவும் கூடாது. நான் எப்படின்னு உனக்கு தெரியும் இல்லை, நான் என்ன மாதிரி ஆளுன்னு உனக்கு தெரியும் இல்லை, தெரிஞ்சு நீ இப்படி பேசுகிறான்னு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னு கேட்கக்கூடாது.
நான் தான் இது செய்வேன்னு தெரியும்ல, எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும்லன்னா என்ன தெரியும் உனக்கு? உனக்கே தெரியாது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு. சாம்பிராணி எவ்வளோ ஒரு இழிவான ஒரு மனப்போக்கு. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னா என்ன தெரியும்? உன்னை பற்றி உனக்கே தெரியாது. அதனால தான் லூசு பாயிலன்னு சொல்கிறவங்க. லூஸாக இருப்பான், எங்கேயும் டைட்டாக இருக்க மாட்டான். லூஸாக இருக்கிறது கடன்னு ஆடும். லூஸாக இருக்கிறது கடன்னு ஆடும். அதனால தான் அந்த வாய் உளரும். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்கு இதுதான் பிடிக்கும்னு தெரியும்ல, இப்படி சொல்கிறாங்கல்ல. தன்னுடைய எதிர்பார்ப்பு மொத்தத்தையும் இன்னொருத்த மேலே ஏற்றுறது. ஏற்றினா அவங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்களா? செயல்பட மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா உங்களை தீர்மானிக்கிறான். உங்களோட அறிவை உங்களை வச்சே தீர்மானிக்கிறான். கேள்விகளை கொண்டு நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதை உங்களை கொண்டே உங்களை தீர்மானிக்கிறான். உங்களால் என்ன இயலும் என்பதை உங்களையே அறிய செய்கிறான். இன்டர்வியூனா உள்ள ஆழத்தை பார்க்குறது, உள்ளே பார்க்குறது. நீ என்னவா இருக்கிற, என்ன அறிவில் இருக்கிற, என்ன தெளிவில் இருக்கிறன்னு உன்னை கொண்டே உன்னை தெளிவுபடுத்துகிறான். அவன் தெளிவடையலை. நீ தெளிவாக சொல்வதன் மூலம் நீ தெளிவாக இருக்கியா இல்லையான்னு பார்த்துக்கிறான். அதுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணுறான். ஒரு 2 லட்சம், 1 லட்சம், 50,000, 10,000, 15,000 வேலைக்கேற்ற சம்பளத்தை நிர்ணயம் பண்ணி வேலை செய்ய வைக்கிறான். நீ தெளிவாக இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சால் போதும், அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருவான் நீ செய்ய சொல்லி. அப்புறம் நீ போய் நம்ம இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு தெளிவில்லாத வேலையை செஞ்சுட்டு நான் தான் இன்டர்வியூவில் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை பற்றி நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. தப்பாக செஞ்சால் தப்பு தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கேற்றவர் தான் நீங்கள் பணி செய்யணும். உங்களுடைய எல்லா ஹெஜ்மனியும் மேலாதிக்கத்தையும் கொண்டு போய் எங்கேயும் செய்யக்கூடாது. என்ன எதிர்பார்ப்போ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுதான் சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் வாங்கிட்டு பூர்த்தி செய்யலாம். ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. நீங்கள் செய்கிற வேலை எல்லாருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யாது. ஒரு நாளும் இயலாத காரியம். அதனால் யாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி ஆக்கிட்டு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்றதை செய்யணும், அமைதியோடு செய்யணும், பணிவோடு செய்யணும். அதே மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்பை இன்னொருத்த மேலே ஏற்றவும் கூடாது. எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், சாதகமாக நடக்கணும், சாதகமாக நடக்கணும், இணக்கமாக நடக்கணும்னா பைத்தியம் மேலே வளரக்கூடாது. சொல்லுங்கள், செய்யட்டும், என்ன செய்கிறாங்களா செய்யட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாராட்டுங்க, பிடிக்கலன்னா அமைதியாக இருங்க. வேறு என்ன பண்ண முடியும்? சோறாக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, என்னங்க நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, நல்லதாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலைன்றதுக்காக சண்டை வைத்துறாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வாழ்க்கை சின்ன சின்ன புள்ளிகளால் கோர்க்கப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன புள்ளி தான், அது நூல் போல் கோர்க்கப்பட்டிருக்கிறது. எந்த புள்ளியில் தடுக்கினாலும் நம்ம பல்லு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த புள்ளி வேணாலும் தடுக்கலாம் வாழ்க்கையில். அதனால் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டே செல்லுதல் வாழ்க்கையை எளிதாக கடக்க செய்துவிடும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். அறம்னு எது சொன்னாலும் உலகத்தில் எத்தனை அறம் இருக்குதோ அத்தனை அறமும் மனத்துக்கண் மாசில நாதல். அனைத்து அரண், எல்லா அறங்களும். நீங்கள் உலகத்தில் எத்தனை அறங்கள் பேசப்பட்டாலும் அந்த அறங்களெல்லாம் முடிவுகின்ற இடம் மனத்துக்கண் மாசிலநாதல். மனத்துக்கண் அப்படின்னா மனம் எங்கு எழுகிறதோ, மனம் எங்கு நினைக்கிறதோ அங்கேயே மாசிலமாயிடணும். ரொம்ப கவனமாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தில் மனம் எழும் பொழுதே, மனம் திறக்கும் பொழுதே, மனத்துக்கண் மனம் திறக்கும் பொழுதே, மனக்கண் திறக்கும் பொழுதே மாசில்லாத தன்மையில் திறப்பது அறம். எண்ணங்களின் தூய்மைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ எண்ணங்கள் எல்லாமே ஐம்புலன் அறிவால் நம்ம நினைவு. ஐம்புலன் அறிவு தான் மனமாக மாறுது. 6ஆம் அறிவு. ஐம்புலன் அறிவு தான் மனம். கேட்டது, பார்த்தது, சுவைத்தது, உணர்ந்தது,
முகர்ந்தது எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக மனமாக மாறிடும். அந்த அறிவாக மனமாக மாறும் பொழுது, அந்த அறிவை கொண்டு நாம் வெளியே வரும் பொழுது மாசற்ற தன்மையில் வர வேண்டும், ஏற்பு தன்மையில் வர வேண்டும், இணக்கமான தன்மையில் வர வேண்டும். உலகம் அதன் போக்கில் இயங்கும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதன் போக்கில் உலகம் இயங்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே மனம் திறக்கும் பொழுதே, மனக்கண் திறக்கும் பொழுதே, மனம் நினைக்கும் பொழுதே தூய்மையானதை நினைக்க வேண்டும், மாசற்றதாக இருக்க வேண்டும். இது எல்லா அறங்களும் ஆனதாகும், அனைத்து அரண். மற்றதெல்லாம் நீங்கள் மனத்தில் திறந்துட்டு, தப்பான எண்ணத்தில் திறந்துட்டு, நல்லதாக பேசுகிறது, நல்லா நடக்கிறது, மன்னிக்கிறது, இதெல்லாம் ஆகலை. அதெல்லாம் ஆடம்பரம், அது நீர்த்து போயிடுன்றார். அதனால் அந்த ஆடம்பரங்கள்லாம் நீங்கள் காட்டக்கூடாது. இந்த குறளினுடைய அழகு என்னென்னா, மனம் நினைக்கும் பொழுதே நல்லதை நினைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நினைக்கும் பொழுதே நல்லதை நினச்சிட்டா அது அறத்தில் தான் முடியும், அது அறமாகவே ஆகிடும். அதுதான் அறமே, அது ரொம்ப முக்கியமானது. திறக்கும் பொழுதே வெறித்தனத்தில் திறந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அப்படி பேசிடக்கூடாது. குரங்கு புண்ணை சொரிஞ்சிட்டு ரத்தம் வரும்போது கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் திறக்கும் போதே வெறித்தனத்தில் திறந்துடுது, அப்பயே நீ நஷ்டவாளி. அப்புறமா நான் அப்படி பேசிடக்கூடாதுன்னு அந்த முட்டாள், அவன் தான் முட்டாள். நான் அப்படி பேசிடக்கூடாது, நான் அப்படி சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிப்பான் போகிறான். அவன் தான் கடைந்தெடுத்த முட்டாள். இவனே நல்லதாகிப்பான். இவன் குரங்குன்றது இவனுக்கே தெரியாது. இவன் இன்னொரு பூமாலை கொடுத்தாலும் அதையும் கொய்து போட்டுருவான், பிச்சு போட்டுருவான். அவன் தான் முட்டாள். தன்னைத்தானே சமாதானப்படுத்திப்பான். நம்ம கொஞ்சம் அமைதியாக பேசியிருக்கலாம், கொஞ்சம் மெதுவாக சொல்லியிருக்கலாம், தேவையெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு குற்ற உணர்வில் தன்னை சீர்திருத்திக்க முயல்வான். அடுத்த வாய்ப்பு வரும்போது, இப்போ செய்தாச்சு, அது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். தெரியாமல் செஞ்சிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம்ல. மன்னிப்பு கேட்காம அங்கே போய் நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, சண்டை போட்டுக்கூடாது அப்படி நீயா பேசிகிட்டு இருந்தேன்னா நீ சூனியக்காரன், நீ சூழ்ச்சிக்காரன். நீ போய் நேரம் தப்புன்னா மன்னிப்பு கேட்டுக்கணும், அதான் நியாயமானது. அது செய்கிறதில்ல. மனத்துக்கண் மாசு இல்லைன்னு ஆதல்னா ஆரம்பமே நல்லதாக தொடங்கணும். அதுதான் அந்த அறம்னு சொல்லப்படுது. மனத்தின் கண் மாசு இல்லாமல் இருத்தல்னா சுத்தமாக இருக்கிறது தானே அர்த்தம். எண்ணம் கூட ஒரு மாசு தானே. பிற நன்மையை கருதும் பொழுது சுத்தமாக தானே இருக்கும். எண்ணம் மாசு கிடையாது. எண்ணம் இயக்கம், உங்களை இயங்க செய்கிறது. எண்ணம் உருவாகிறது, எண்ணம் உருவமாக மாறுகிறது, உருப்படியாகிறது. அதாவது பிறருக்கான வாழ்க்கையை நீங்கள் நினைக்கும் பொழுது தான் நீங்கள் மாசற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிறருக்கான வாழ்க்கை எப்போ வரும்? உங்களை நீங்கள் திருப்தி கொள்ளும் போது வரும். உங்களை நீங்கள் திருப்தி அடையாத பொழுது, உங்களுடைய தேவைகள் பூர்ணமாக நிறைவேறாத பொழுது உங்களால் திருப்தி அடைய முடியாது. அப்போ தேவை உங்களுக்கு அதிகமாகிட்டே போச்சுன்னா நீங்கள் எப்போ திருப்தியாக வருது? ஆகிய உங்களுடைய தேவைகள் சுருங்க வேண்டும். பிறருக்கான தேவைகளுக்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை. அப்போ தான் மனமாசலாம் போகும். உங்களுக்கே தேவை நிறையா இருந்துன்னு வச்சுங்க, அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னா நீங்கள் ஒரு நாள் திருப்தி அடைய மாட்டீங்க. திருப்தி அடையாத மனம் பாழானது. அப்போ உங்களுடைய தேவைகளை நீங்கள் சுருக்கணும். உலக தேவைகள் சுருக்கப்படணும். உங்களுக்கான தேவைகள் சுருக்கப்படாத பொழுது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. சரியான குறிப்பறிந்து இவங்களுக்கு இதை செய்யணும், பகுத்தி பிரித்து இவங்களுங்க இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கறதில்ல. பல்லுயிர் ஓம்புதல்ல. கோழிக்கு அரிசி போடணும், நாய்க்கு எப்படி சோறு வைக்கணும், மனிதர்களுக்கு எப்படி கொடுக்கணும், நியாயமான மனிதர்களுக்கு எப்படி கொடுக்கணும், குருமார்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஆச்சாரியர்களுக்கு எப்படி கொடுக்கணும், மனைவிக்கு எப்படி கொடுக்கணும், பகுத்துண்டு
பல்லுயிர் ஓம்புதல், பகுத்து பிரித்து மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறோம் அப்படிலாம் செய்யணும். நூலர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை. அப்படி இருக்கும் பொழுது பிறருக்கான வாழ்க்கை, நீங்கள் பிறருக்காக வாழும்பொழுது இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னா, பிறர்னா யார்? உங்கள் குடும்பம், குட்டி, அக்கா, தங்கச்சி முதல்ல எடுத்துங்க. அப்புறம் ஆசிரியர்கள், குருமார்கள், நண்பர்கள், சுற்றம் அப்படி எடுத்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. வரும்பொழுது இந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு நல்லதாக மாறிடும். பிறருடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமாக மாறும், பிறருடைய துக்கம் உங்களுடைய துக்கமாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கை பிறருக்காக வாழ்கிறதுக்கான அர்ப்பணிப்பு தான் நம்முடைய சொர்க்கமே தவிர நம்முடைய தேவைகளை அதிகரித்து கொண்டே போகிறதில்ல. சுயநலம் என்பது தேவைகளை குறைத்து கொள்வது. அதாவது நம்ம முதல்ல படைக்கணும், அப்போ தானே மற்றவங்களுக்கு அதை படைக்க முடியும். நம்ம எண்ணங்களால் படைக்கணும், எண்ணங்களால் இணக்கமாக இருக்கணும். முதல்ல ஆமேன்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும், ஆமின்னு சொல்லணும், ஓம் சொல்லணும், எஸ் பரவாயில்ல, சரி அவங்க கேட்குறாங்க அப்படி நினைக்கணும். ஆரம்பமே பிறர் மேலே விருப்பம், கோபம் வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை வெறுப்பும் கோபமாகவே ஆகிடும். இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். என்னன்னா, நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் நீ அறுப்பேன். அதனால் விதைக்கிறதே சரியாக விதைக்கணும். நான் மனம் திறக்கும் பொழுதே நல்லதில் திறக்கட்டும்ன்ற பயம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் உள்ளச்சம். உள்ளதில் அச்சம். நல்லா இருக்கிறதோ அதில் பயம். நல்லதை தான் சொல்லணுன்றது அடிப்படையிலேயே பழகணும். நம்ம இப்போ இங்கே இருக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், இவர் நல்லா இருக்கணும், இவர் நல்லா இருக்கணும், அடிப்படையிலே எனக்கு இருக்கணும். உங்களுடைய செயல்கள் தவறாக இருக்கலாம், பேச்சுகள் தவறாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய அடிப்படை நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ நான் என்னுடைய எண்ணங்களால் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் கோபத்திற்குரியதாக ஆச்சுன்னா நான் கண்டிப்பேன். அந்த கண்டிப்பு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலான்னா நன்மையை தான் கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னுடைய மனம் திறக்கும் பொழுதே நன்மையில் திறக்கிறது. நன்மையில் திறக்கும்போது அது உங்களை கனிவாகவும் பேசலாம், கண்டிக்கவும் செய்யலாம். ஆனால் நன்மையில் திறந்தேன் என்றால் நான் நன்மையை மட்டுமே காண்பேன், நீங்களும் நன்மையை தான் காண்பீர்கள். ஆகவே நன்மை வலுத்திருக்கணும். இதெல்லாம் மறைவாக நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் மறைவாக நடக்குது. இது புரிய மாட்டேங்குது. நம்ம செயலை வச்சு தீர்மானிச்சிடறோம். அது நம்முடைய கணிப்பை வச்சு தீர்மானிக்கிறவன் நல்லவன் கெட்டவன், இவன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கணும். அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அது அவனை தீர்மானிக்கும். நான் நினச்சேன் அவன் இதோட முடிஞ்சிடுவான் நினச்சேன், பார்ப்பா ஓகோன்னு இருக்கிறான் அப்படின்வான். ஓகோன்னு இருக்கிறான், அவனுக்கு வாழ்க்கையை பாரு. அவன் அது மாதிரி செய்த காரியெல்லாம் பார்த்தா ஈனத்தனமான காரியம் செய்துருந்தான். ஓகோன்னு இருக்கிறான்ப்பா. இப்போ போனால் பார்ப்பான், இப்படி இப்படிலாம் செய்கிறான், நல்லதெல்லாம் வாரி வாரி கொடுக்குறான். உள்ளே எப்படி இருந்தான்றதை வச்சு உலகம் பிரபஞ்சம் அவனை தீர்மானிக்கும். கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துரும், ஒப்படைக்க வேண்டியதெல்லாம் ஒப்படைச்சிடும். ஆனால் வெளியில் பகட்டா பசுப்பு வார்த்தையில் பேசியிருந்த உள்ள தப்பாக இருந்தோம்னா தப்பான வாழ்க்கையை நம்ம அடைந்தே தீர்வோம். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப சின்ன விஷயந்தான் ரொம்ப பெரிய விஷயமும் மாறிடும். சின்ன கல்லுத்தடிக்கு விழுந்து உயிர் போகிறதும் உண்டு, பெரிய பாறாங்கல் விழுந்து தப்பிச்சவனும் உண்டு. பூகம்பம் வீடே உள்ளே உயிர் பாய்ச்சவன் நிறைய பேர் இருக்கிறான். அது ஒரு சின்ன கல்லுத்தடிக்கு செத்து போனவங்க இருக்கலாம். அதனால் நீங்கள் உள்ளே எப்படி இருந்தியோ அது ஒன்று தீர்மானிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த அகங்காரம், உள்ளத்தினுடைய உரைப்புத்தன்மை, நான் என்ற ஆணவம், அது எப்பவுமே யாருக்கும் இருந்ததே இல்லை. இல்லாதவனை நானுங்கிறான். இந்த ஆணவன்றதுலாம் நான் இந்த ஆணவம் இருக்குதுனால, திமிரு இருக்குதுனால
அது யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாமே சார்புடைய வாழ்க்கை வாழறவன் தான். இல்லைன்னா நான்ன்றது எல்லாத்துக்கும் நம்ம இன்னொருத்தங்கிட்ட கை நீட்ட வேண்டியிருக்குது. இப்போ நான் நினச்சா அதை செய்திருவேன்னா எப்படி செய்வேன்? நான் நினச்சா அதை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்ல. இந்த ஆணவம்லாம் யாருக்கும் படைக்கப்படவே இல்லை. ஆணவன்றான். இது ஆணவம் கிடையாது. இது அவனோட அறியாமல் நான் நினச்சா முடிச்சு விட்ருவேன் அப்படின்வான்ல. அதனுடைய ஆணவம் நம்ம சொல்லலாம். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அவனோட அறியாமல் முட்டாளாக இருக்கிறான். இவனை யாராவது முடிப்பாங்கள்ல. அதனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் அதனால் ஒவ்வொரு சொல்லும் கணக்கில் எடுக்கப்படுகிறது. அதனால் சொல்லை நல்ல சொல்லணும். பயனில் சொல்லக்கூடாது. பயனில்லாத சொன்னால் அந்த பயனற்ற தன்மை நீ தான் அனுபவிக்கணும். சொல்லீர் பயனுள்ள சொல்லற்க சொல்லீர் பயனில்லா சொல்லக்கூடாது. பயனில்லாத சொல்லவே கூடாது. பயனுடைய சொல்லுனா அது நல்ல சொல்லதான் இருக்கணும். உள்ளம் நல்லதாக இருந்தால் தான் பயனுடைய சொல் வரும். உள்ளம் கெட்டதாக இருந்தால் நீ சொல்கிற சொல்லலாம் பயனில்லாத சொல். அது உன்னை அடைந்தே தீரும். அதனால் எப்படி இருக்கும்? ஐம்புலன் அறிவால் நம்ம பார்த்து கற்றுக்கினது கேட்டு கற்றுக்கினது தான் எண்ணமாக இருக்குது. ஆனால் உங்கள் இருப்பு தூய்மையானது தானே. உங்களுடைய இருப்புன்றதே உங்களுக்கு தெரியாது. என்ன இருப்புனா என்ன இருப்பு தெரியுது. இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம். அது வேறு இருப்பு கிடையாது. அது என்னது? இருப்பு என்பது நம்முடைய உண்மை இயல்பு. நம்முடைய உண்மை இயல்புன்னா ஆனந்தம், கொண்டாட்டம் தான், செலிப்ரேஷன். அதான் நம்முடைய உண்மை இயல்பு. அந்த இயல்பு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் இருப்பு நிலை தெரியுமா? நீங்கள் இருக்கிறதே ஆனந்தம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சும்மா இருந்தாலே உங்களுக்கு ஆனந்தம் என்பது தெரியுமா? அடைஞ்சிருக்கீங்களா எப்பயாவது? நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், ஆனந்தமாக இருக்கிறோம் அப்படின்னு யாருக்காவது இருந்திருக்கா? இருக்காது. இருப்பு நிலை என்பது, எக்ஸிஸ்டன்ஸ் என்பது அது எக்ஸசி, அது புலங்காகிதம், அது ஒரு ஆனந்தம். நான் உட்காந்துருக்கிறதே எனக்கு சுகமாக இருக்கணும், நான் எங்கே உட்காந்தாலும் எனக்கு ஆனந்தமாக இருக்கணும். அதுதான் இருப்பு நிலை. நம்ம இருப்பு நிலையை நம்மளே நம்ம செருப்படுத்தி வச்சுக்கிறது. அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு ஒரு கதை. அறிந்த அறிவை கொண்டு, பார்த்த பார்வை கொண்டு, உண்ட உணவை கொண்டு, தொட்டுணர்வை கொண்டு இந்த இருப்பு நிலையை பாழ்படுத்துறது. இந்த ஆனந்தத்தை செருப்பாலே அடிக்கிறது. நம்ம செருப்பத்தை நம்மளை அடிச்சுக்கிறது. இருப்பு நிலையை நல்லா புரிஞ்சுக்கணும். இருப்புனால இப்போ நான் உட்காரன்னு சொன்னால் எனக்கு சுகத்தை தவிர இருக்கக்கூடாது. சுகத்தை தவிர இருக்கக்கூடாதுன்னா எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஐம்புலன்கள் மறைஞ்சிடணும், நம்ம மட்டும்தான் இருக்கணும். நான் அமர்ந்திருப்பது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும், அவ்வளோ சுகமாக இருக்கணும். நீங்கள் அமருங்க, கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவீங்க. ஒரு இடத்துல உட்காருங்களேன். ஆனந்தம் ஆற்றல். ஆனந்தம் பேராற்றல். அது மலைகளை அசைக்கக்கூடியது, அது கட்டளையிடக்கூடியது, அது செயல்களை உடனே நிகழ்த்தக்கூடியது, நினைக்க நடக்க. அதுக்கு பேர் தான் ஆனந்தம். நீங்கள் உட்காந்த உடனே அப்படியே பார்ப்பீங்க, ஏதாவது குறை நல்லா தூங்கிடுவீங்க உட்காந்து. இப்போ நீங்கள் இருக்கிறது ஆனந்தமா? இருப்பு நிலை தெரியுமா? இருப்பு நிலை தெரிஞ்ச தூக்கம் வருமா? உங்களுக்கு இருப்பு நிலை தெரியல, தூங்கிடுறீங்க. இது எப்படி ஆனந்தமோ? இது எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும்? அதனால தான் கேடு மனதில் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் இருப்பு நிலையை விட்டு வெளியே வந்து விடுகிறீர்கள். எக்ஸான்ட்ரிக், வெளியே வந்துடுறீங்க. உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பொழுதெல்லாம், ஆறுதலை தேடும் பொழுதெல்லாம், பாராட்டுதல்களை விரும்பும் பொழுதெல்லாம், துணை தேடும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை இழக்கிறீர்கள். இருப்பு நிலையில் இருந்தால் தானே இப்போ நீங்கள் சொன்னதெல்லாமே சாத்தியம். இருப்பு நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்றது தான். அதனால தான் உங்களுக்கு எதுவுமே சாத்தியம் இல்லாமல் போகுது. இப்போ என்ன தூய்மையை பார்த்து சாத்தியம் கிடையாது.
எண்ண தூய்மை சாத்தியமானது தான், எண்ணம் இல்லாத பொழுது. அது நீங்கள் இருப்பில் இருக்கணும், ஆனந்தத்தில் இருக்கணும். எண்ணம் இல்லாத பொழுது எண்ண தூய்மை சாத்தியமானது. அப்போ உங்கள் இருப்புலேருந்து தான் அந்த விருப்பம் புறப்பட்டு அதை எண்ணமாக உள்ளத்திலேருந்து வரத்தை தான் எண்ணமாக ஆக்கணுமா? இருப்பு நிலைக்கும் எண்ணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இருப்பு நிலை ஆனந்தம், சுயம் ஆனந்தம், சுயம் பிரகாசம், அவ்வளோ சுகமாக இருக்கும். எந்த தேவையும் இருக்காது. ஏதாவது ஒரு தேவை உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால் நீங்கள் நினைக்க அது நடக்கும், அவ்வளோதான். யார் மேலேயும் வெறுப்பு வராது, யாரையும் கோவப்பட மாட்டீங்க, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களே ஆனந்தமாக இருக்கும்பொழுது ஆனந்தம் பிரபாகமாக ஓடும். உங்களிலிருந்து வழிந்து ஓடுதலாக நீங்கள் இருப்பீர்கள். அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் சுகமாக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த இருப்பு நிலைக்கு தேவை ரொம்ப கம்மி, எந்த தேவையும் இல்லை, ரொம்ப கம்மி. கொஞ்ச நேரம் ஒரு 10 இட்லின்னா ஒரு இட்லி தானே போதும் அவனுக்கு. சும்மா உடல் வாழ்க்கையை நகர்த்துவதற்காக தான் உணவு மற்றது எல்லாமே. இப்போ நீங்கள் இயற்கையினுடைய ரகசியம் என்னென்னா, நீங்கள் இருப்பு நிலையில் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அதாவது ஆனந்தத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் இருக்கிறீங்க. சுகத்துக்கு வரீங்க, உலக சுகத்துக்கு திரும்புகிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதெல்லாம் ரொம்ப தேவைன்னு பற்றி பிடிச்சிருக்கீங்களோ, எதன் மீது ரொம்ப ஆழமான அன்பு மனதை வச்சுருக்கீங்களோ, அது முதல்ல உங்கள்கிட்ட பிடிங்கி விட்டுரும். அது இல்லாமல் உன்னால் இருக்க முடியும் அப்படின்றத காட்டி உங்களுடைய சொந்த இருப்பை கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணோம். ஆனால் நம்ம போகவே மாட்டோம். ஐயோ போயிடுச்சு. அவனுக்கு தான் இருண்ட வாழ்க்கை. தன்னைத்தானே தற்கொலைக்கு தோன்றவன் தான் அதிகம் இந்த உலகத்தில். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, உனக்கு மட்டும் நல்லா இருக்கே, உனியும் மட்டும் நல்லா இருக்கே, நான் எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான்லாம் அடிப்பணிய மாட்டேன், நான்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, என்னாலலாம் முடியாது, நான் ஏன் போகணும், நான் எதுக்கு இருக்கணும். சண்டை போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க தான் நரகவாசிகள். இப்படிலாம் பேசுகிறவங்கள பார்த்தா அமைதி உண்டாகட்டும் என்று கூறி விலகி விடணும். சரியா? அப்போது தன் இருப்பே தனக்கு சந்தோஷமாக இல்லாதவனுக்கு எதன் மீதும் சந்தோஷம் வராது, எதன் மீதும் சந்தோஷம் வராது. அவனுக்கே அவனுடைய சந்தோஷம் தெரியும். நம்ம இருக்கிறதே சந்தோஷம், நம்ம உட்காந்துக்கிறது ஆனந்தமாக இருக்குதுன்னு யாருக்கும் பார்க்க தெரியாதவனுக்கு எதையும் ஆனந்தமாக்க அவனால் இயலாது. ஏன்னா அவன் இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான், லண்டனில் அமெரிக்காவில் இருப்பான், அவன் மனம் ஊரே சுற்றிட்டுருக்கோம். இவன் பாடி மட்டும்தான் இங்கே இருக்கும். பாடி இங்கே இறக்கி வச்சுட்டு இவன் கூடு விட்டு கூடு பாஞ்சிருவான். யார் யார் கூட்டிலே பூந்துருவான். அங்கே இருக்கிற பொண்ணு, இங்கே இருக்கிற சாப்பாடு, இங்கே இருக்கிற நகை நட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஊடுருவி விடுவான். கூடு விட்டு கூடு பாயிருது. இவன் தான் பாடி இங்கே அமைதியாக படுத்துன்னு இருக்கும். இவன் மேயல் தாங்காமல் பாடி தூங்கிடும். ஓ எங்கே மேயில் அவன் மறந்துட்டு தூங்கிடுவான், உடம்பு ஒத்துக்காது. புரியுது உங்களுக்கு? அவன் இவன் தான் தன் சொந்த வாழ்க்கையை தற்கொலை செய்து கொள்வான். அங்கே உட்காந்து தற்கொலை பண்ணிப்பான். ஊர் மேயறானா என்ன அர்த்தம்? மனதால் மேயுது மனம் என்ன அர்த்தம்? தற்கொலை பண்ணிக்கிறான் அர்த்தம். சொந்த ஆனந்தத்தை தொலைச்சிட்டு. அப்படி ஒரு காலத்தில் இந்த கருவி இல்லாத போது மனம் ஓடிக்கின்னு இருந்தது. இப்போ டப்பா வந்துடுச்சு, இதுக்குள்ளே பூந்துருவான். ஒன்றிணைச்சி உள்ளே பூந்துருவான். உள்ளே பூந்துட்டு இவன் செத்துருவான். இவன் செத்துட்டு பணம் உட்காந்துருக்கும், மைண்டு பார்த்துன்னு இருக்கும். பாடி பணமாயிடும். இவனை தான் இறக்குறான். இவன் நித்திய மரணம் இவனுக்கு தான். அதனால் சொந்த இருப்பின் மீது இருப்பவன் எனக்கு எந்த விஷயாதிகளும் தேவையில்லை, எந்த விஷயமும் தேவையில்லை. அவன் பாட்டில் இருப்பான். ஞான மக்கள் அவர்கள் பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஈன மக்கள் அவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. அவன் தான் நிறைய சட்டம் வச்சுருப்பான், திட்டம் வச்சுருப்பான். அங்கே நிற்காது, இங்கே நிற்காது, அப்படி பார்க்காது, இப்படி பார்க்காது. கேடான கட்டுப்பாடுகள் எல்லாம் இவங்ககிட்ட தான் இருக்கும். ஊர் மேயறவன் செய்தி மனம் மேஞ்சினே இருக்கும். நிறைய கட்டுப்பாடு வச்சுருப்பான். சாதாரண மக்கள் கட்டுப்பாடுகள் அற்றவர்கள். அவனை எதையும் கட்டுப்படுத்தாது. தன்னிருப்பி தன் உணர்ந்தவனுக்கு கட்டுப்பாடு இல்லை. அவன் இயல்பே ஒழுக்கமாக இருக்கும். இந்த இயல்பே ஒழுக்கம் இல்லாதவன் ஒழுக்கத்தை திணிப்பான்.
இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும், இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, நீ ஏன் பார்த்த, நீ ஏன் வச்ச, எல்லாம் கேட்டுருந்தாலும் சுய ஒழுக்கம் இல்லாதவன். சுய ஒழுக்கம் இருப்பவன் எல்லா யாவற்றையும் ஒழுங்காக படைக்கின்ற ஆற்றல் அவனுக்கு இருக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே பார்த்து பேசுங்கள், சரியாக பாருங்கள், நல்லதை நினையுங்கள், நல்லதை பேசுங்கள், எண்ணங்களால் நீங்கள் தீர்க்கப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ சாதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் துன்பம் சும்மாலாம் வரதில்லை, அவனே தான் கூப்பிட்டு வரான், அவனே தான் கூட்டிகிட்டு வரான் துன்பங்களை அவனே தான் கூப்பிட்டு வரான். அவனுடைய ஒவ்வொரு பேச்சுமே அவனுக்கு துன்பத்தை கொண்டு வந்துடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறுப்பாக ஒரு வாட்டி பேசி தான் பாருங்களேன். யாரையாவது உங்கள்கிட்ட இருக்கிற பாதி நன்மை ஏதாவது தெரியாமல் சம்பாதிச்சு வச்ச நன்மைலாம் அழிஞ்சிடும், டிமினிஷிங் ஆகிடும். அதனால் மனம் திறக்கும் போதே நல்லதில் திறக்கட்டும், எச்சரிக்கையாக இருங்க. கண்ணிருப்போர் காணட்டும். வாழ்க்கை இறைவன் போதுமானவன்.